உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ போ போ நீ போ போ விடாடா குத்தாடா. ஜனனி ஜனனி என்னாச்சு? என்ன ஏன் இப்படி கத்துன? என்ன உங்களுக்கு எதுவும் ஆகலல? எதுவும் ஆகலல? ஐ அம் ஆல்ரைட் தான். என்னாச்சு ஜனனி? என்ன உட்கார் வா உட்கார். என்னாச்சு? ஏன் வா வா உட்கார். என்னாச்சுமா? ஏதாவது கெட்ட கனவா? மூஞ்சியெல்லாம் வேர்த்திருக்கு. என்ன இப்ப ஐ அம் ஆல்ரைட். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு ஜனனி? ஒண்ணும் இல்லைங்க. ஜனனி நீ நடந்த விஷயத்துல ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பத்தியே சும்மா யோசிச்சுட்டே இருக்காது. எனக்கு எதுவும் ஆகாது. நீதான் என் கூடவே இருக்கிய. என்னோட சக்தியே நீதான். எனக்கு பெருசா ஒரு ஆபத்து வந்துச்சுனாலும் எனக்கு ஆபத்த மாட்டிய நீ. எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. நிறைய யோசிச்சா இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவா தான் வரும். எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்கு. குட் நைட். போ படுத்துக்க போ. என்ன நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. தூங்கு. குட் நைட். குட் நைட். நீங்களும் படுத்துக்கோங்க. படுத்துக்கிறேன். ஜனனி ஜனனி உன் கையை காட்டு. எதுக்குங்க? மருந்து போடதான். ஐயோ என் கையில அதெல்லாம் ஆறிடுச்சு. இங்க பாருங்க. அது ஆறிடுச்சு. ஆனா ஒரு தடவை காய்ச்சல் ஆச்சுன்னா டாக்டர் 3 நாளைக்கு மருந்து கொடுப்பாருல. 2வது நாளே காய்ச்சல் போயிடும். ஆனா மாத்திரை போடாம விடுறோமா? இந்த மார்க்ஸ் எல்லாம் போகணும்ல, பெட்டர் ஆகணும்ல. கை காட்டு. ஐயோ அதுவா சரியாயிடும். சரியாயிடும் சரியாயிடும். பார்த்து பார்த்து பார்த்து. இன்னும் ஃபுல்லா ஆறல. அதான் பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து. இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க ஜனனி? இப்படி அக்கறையா பாத்துக்கிற ஒருத்தர் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவரை யார் கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தெரியலையே. ஏன் எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எனக்கு குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்? நடந்ததை இவர்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணலானும் இருக்கு. ஆனா எப்படி சொல்றது இவர்கிட்ட? ஃபுல்லா ஆறல. ஓய் ஜனனி, என்ன பகல்லே கனவா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க முழுசா கேட்கணும். அன்னைக்கு குடிசையில நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. உங்களை கொலை பண்ணதான் யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. அப்படியா? ஜனனி, அன்னைக்கு நடந்த விஷயம் உன்னை தேவையில்லாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. குடிசை எரிஞ்சது தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, அடிச்ச காத்துல எங்கிருந்தோ வந்த தீப்பட்டு அந்த குடிசை அப்படியே தீ பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தீ பிடிச்சு எரிஞ்ச இடத்துல பெட்ரோல் வாசனை அடிச்சுது. எனக்கும் முதல்ல அது வித்தியாசமா படல. ஆனா அப்புறமா தான் அது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.
ஜனனி, என்ன யார் ஜனனி கொலை பண்ண ட்ரை பண்ண போறா? அதுவும் இந்த எதிரிங்க இருக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நீ மலேசியாவில் வளர்ந்த பொண்ணு. உனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப இந்த பயம் வர்றதுலாம் ஒரு இயற்கையான விஷயம்தான். ஸோ நடந்த விஷயத்த மறந்துடு. அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், அவ்வளோதான். ரிலாக்ஸாக இரு. மருந்து அளவிற்கேன் தேவையில்லாமல் துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காது, சரியா? பார்த்துக்கோ. கடவுளே, இவரை நான் எப்படி நம்ப வைக்க போறேன்னு தெரியலையே. நடந்தது தெரியாம பேசுறாரு, என்ன பண்றது? என்ன ஜனனி, மறுபடியும் கனவா? என்னங்க, அவங்க தான் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினா எப்படி? வேற என்ன பண்ண சொல்ற ஜனனி? அன்னைக்கு அப்படித்தான் ரூம்ல யாரோ உங்களை குத்த வந்தாங்கன்னு சொல்லி கத்துன. அப்புறம் பார்த்தா அது கனவு. இன்னைக்கு வெளியே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. எனக்கு அன்னைக்கு வந்தது கனவுதான். ஆனா இன்னைக்கு நிஜமாவே ஒருத்தன் வந்தான். உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணான். நான் கர்ச்சீஃபை புடிச்சு இழுத்து அவன் முகத்தையும் பார்த்தேன். எனக்கு அவனை நல்ல ஞாபகம் இருக்கு, அவனை நல்ல அடையாளமும் தெரியும். ப்ளீஸ் நீங்களாவது என்ன நம்புங்களேன். அம்மாடி அம்மாடி, அமைதியாரு அமைதியாருமா. நீ சொல்றத நாங்க நம்புறோம், சரியா? சிவா, நீ இவளை கூட்டிட்டு போய் தூங்குவே. ரொம்ப குழப்பத்துல இருக்கா. அம்மா, நீங்க கூடவே என்ன நம்பல? நிஜமா நான் பார்த்தேன். நான் நம்புறேம்மா, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். ஜனனி, அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. எனக்கு யாராலேயோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நீயாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பயப்படுற. அதனால தான் சரியா தூங்க முடியாம உனக்கு இப்படி கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ, அதெல்லாம் இல்ல. ஜனனி, தயவு செஞ்சு பா, முதல்ல வந்து தூங்கு. கடவுளே, இந்த வீட்ல யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்களே. மத்தவங்க நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனா இவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்றது? அன்னைக்கு குடிசையில இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப இங்க வந்திருக்கான். இவரை எப்படி நான் காப்பாத்துறது? ரெண்டாவது தடவையா கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க. ஜனனி, என்ன நிக்கிற? தயவு செஞ்சு வா, வந்து தூங்கு, சரியா? வா. இப்போ அண்ணே. சரிக்கா, நான் இதோ கூப்பிடுறேன். என்னடா? அண்ணே, நீங்க அந்நிய காணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கல்ல, அது பேப்பர்ல வந்திருக்கு. இந்தாங்கண்ணே, பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.